வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு கேக் தான் வந்து செய்ய போறோம். வீட் ஃப்ளோரை வச்சு செய்ய போறோம். ஸோ வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை, அப்புறம் பால் 1 கப்பு, அப்புறம் நட்ஸ் வந்து அதுக்கு போடுறதுக்கு எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து ஹெல்த்தியாக இருக்கலான்ட்டு. அப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து 2 பிஞ்சு, உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கரும் சக்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் கொக்கோ பவுடர் நான் வந்து போடுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே இதை நீங்கள் கொடுக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கறதுனால இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதோட நம்ம வந்து ஃப்ளோரில் தான் செய்கிறோம், வீட்லேயே செய்யறதுனால இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது பண்ணுறதுக்கு வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதை பேக் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது நான் தான் பண்ணேன். மேக்கல் பெருமை இல்லவர் பெருமை. வாடே பால் ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து 2 எக் போட்டுக்கிறேன் நான், 2 eggs. அப்புறம் வந்து ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ஐயோ. அடுத்து வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஊற்றிடலாம். வந்து மறுபடியும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த சால்ட்டு இதுவும் நான் சொன்னேன்ல, அது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு நல்லா ப்ரௌனிஷாக இருக்கு. நம்ம வந்து இதை நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம வந்து இப்போ வீட் ஃப்ளோரை வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டலாம் அதெல்லாம் ஒன்று தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து கல்லுப்பு போட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். நார்மலாக வந்து இது போட்டு ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டம்ளரில் நான் வந்து ஆயில் போட்டு தடவி, அப்புறம் வந்து வீட் ஃப்ளோர் வந்து இது போட்டு தடவி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி மறுபடியும் நம்ம வந்து அது 20 மினிட்ஸ் வந்து இது பண்ணணும். காய்ஸ், நான் வந்து டம்ளரில் பேட்டர் ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம 20 மினிட்ஸ்க்கு வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கேக் பண்ணிட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.